Most property buyers feel confident when they buy a property, but after some time, many of them feel stuck. Property வாங்கும்போது most buyers will feel one thing in common. Good decision. ஏன்னா கான்ஃபிடன்ஸ் இருக்கும், கிளாரிட்டி இருக்கும், everything feels sorted out. பட் இன்ட்ரெஸ்டிங்கே என்னன்னா, இந்த கிளாரிட்டி பெர்மனண்ட்டாக இருக்காது. கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் ஸ்டார்ட் ஆகும். இட்ஸ் நாட் அ ரிக்ரெட், பட் எ டவுட். ஏன்னா இதை கரெக்டாக தான் பண்ணோமா அப்படிங்கிறது. Now, let's take a simple situation. One buyer, good salary, bank loan approved, decent project, location seems developing. Everything looks correct. ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணும். ரைட் டைமில் வாங்கியாச்சுன்னு ஃபீல் வரும். பட் 6 months to 1 year அப்புறம் தான் ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட் ஆகும். இனிஷியல் எக்ஸைட்மெண்ட் கம்மியாகும். அப்போ தான் ரியல் கிளாரிட்டி வரும். பட் அங்கே தான் கன்ஃபியூஷன் ஃபஸ்ட் டைமாக ஸ்டார்ட் ஆகும். பையிங் டைமில் ஃபோக்கஸ் இருக்கும். அது பில்டர், ப்ரைஸ், லோன் அப்ரூவல். ஏன்னா இது எல்லாமே விசிபிளாக இருக்கும். பட் டிசிஷனுக்கு பேஸ் இருக்குதா அப்படிங்கிறது பார்க்கணும். அது டைம்லைன், எக்ஸ்பெக்டேஷன், கம்ஃபர்ட், இது எல்லாமே விசிபிளாக இருக்காது. ஸோ டிசிஷன் எடுக்கும்போது கான்ஃபிடென்ஸ் விசிபிள் திங்ஸ்லேருந்து தான் வருது. பட் ப்ரெஷர் லேட்டராக தான் வரும். அதுவும் இன்விசிபிள் திங்ஸ்லேருந்து தான் கண்டிப்பாக வரும். எக்ஸாம்பிள், டெவலப்பிங் ஏரியான்னு சொன்னால் மோஸ்ட் பையர்ஸ் திங்க் க்ரோத் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் ரியாலிட்டியில் க்ரோத் இமீடியட் விசிபிளாக இருக்காது. ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஒர்க் நடக்கும், தென் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும், தென் அப்சார்ப்ஷன் வரும். இது எல்லாமே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ப்ராப்ளம் க்ரோத் இல்லை, வெயிட்டிங் பேஸ் தான் ப்ராப்ளம். பிகாஸ் இந்த பேஸில் கிளாரிட்டி இல்லை. எக்ஸ்பெக்டேஷன் ஃபாஸ்ட்டாக இருந்தால் டிஸப்பாயின்ட்மெண்ட்டும் கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக வரும். இந்த கேப்பில் தான் டவுட் ஸ்டார்ட் ஆகும். சேம் வித் இஎம்ஐ. இனிஷியலாக இஎம்ஐ கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். பிகாஸ் லைஃப் ஸ்டேபிளாக இருக்கும். பட் 1 to 2 இயர்ஸில் எக்ஸ்பென்சஸ் எல்லாருக்குமே இன்க்ரீஸ் ஆகும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் சேஞ்ச் ஆகும். தென் சேம் இஎம்ஐ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். ஏன்னா மேனேஜபிளுக்கு அர்த்தம் கம்ஃபர்டபுள் இல்லை. ஒன் பாயிண்டில் பையர் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. இஎம்ஐ பே பண்ண முடியுது, ஆனால் அவ்வளோ ஈஸியாக இல்லை. இந்த ஸ்டேஜில் ஒரு இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் வரும். ஆன் ஒன் சைடு டிசிஷன் கரெக்ட் தான், பட் ஆன் த அதர் சைடு கம்ஃபர்டபுளாகவும் இல்லை. இதுதான் உண்மையான கன்ஃபியூஷன். பிகாஸ் மிஸ்டேக்னு சொல்ல முடியாது, பட் பீஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ ஸ்லோலி ஒரு கிளாரிட்டி வரும். ப்ராப்ளம் ப்ராப்பர்ட்டியில் இல்லை, பையரும் ராங் இல்லை. கிளாரிட்டி மிஸ் ஆகிறது தான் இங்கே இருக்க ஒரே ப்ராப்ளம். பிஃபோர் பையிங் இந்த கிளாரிட்டி இருந்தால் இந்த பேஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டியில் சக்ஸஸ்னு அர்த்தம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் இல்லை, பீஸ் ஆஃப் ஹோல்டிங் இட். அண்ட் தட் கம்ஸ் ஒன்லி வென் clarity comes before decision. And always at PropScale we recommend
clarity before commitment.